சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுகிற பொழுது, இது அமெரிக்கா இரட்டை வரி விதிப்பு முறை 50% டாரிஃப் போட்டதனுடைய வெளிப்பாடான்னு கேட்கிறப்போ, இல்ல இது ஒரு வருட காலமாக நாங்க இதுல ஆராய்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு புறம் மக்கள் இனிமேல் சேமிப்பை அதிகப்படுத்தலாம், இது உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தும் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? அதாவது இது ஒரு ஏமாற்று வேலைங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒரு வருடத்திற்கான ஜிஎஸ்டி எவ்வளவு வருது? மொத்தம் 22 லட்சம் கோடி. இந்த 22 லட்சம் கோடியில நீங்க அத இந்த இது ஒரு வருடம் முழுவதும் சேர்ந்தது. அதுல இப்ப அவங்க சொல்றபடி என்னன்னா ஒரு 48,000 கோடியை குறைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48,000 கோடிங்கிறது எவ்வளவு? கிட்டத்தட்ட 2.13%. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 கோடி மக்கள் தொகையால நீங்க அதே போல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 130 ரூபா ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல நான் சொல்றது 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஆனா இந்தியா முழுவதும் இருக்கிறத சேர்த்து சொல்றேன். எனவே இது அடிப்படை சாதாரண மனிதர்களின் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒண்ணு. 2வது விஷயம், நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பயஸ், ஏராளமான விஷயங்களை பேச முடியும். நீங்க தினசரி ரொட்டி சாப்பிடுறீங்களா? நீங்க தினசரி பிரெட் சாப்பிடுறீங்களா? கிடையாது. ஆனா தினசரி இட்லி, தோசை, வடை நம்ம சாப்பிடுறோம். ஆனா பிரெட்டுக்கும் ரொட்டிக்கும் என்ன கிடையாது? ஜிஎஸ்டி இனிமே கிடையாது. ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் வடைக்கும் என்ன? நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வரியை செலுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இது என்ன விதமான? அதாவது பிரெட்டுக்கு டாக்ஸ் இல்ல, ஆனால் பிரெட்ல ஜாம் வச்சு குடிச்சா அது ஒரு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர்ல பெரிய சர்ச்சை ஏற்படுச்சுல அது. ஆமா சொன்னாங்க. இப்போ பிரெட்ல நீங்க ஜாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. அதற்கு விதிவிலக்கு ஜிஎஸ்டில இருந்து. ஆனா இட்லிக்கும் வடைக்கும் தோசைக்கும் அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஒருவேளை நீங்க சட்னி, சாம்பார் அல்லது பொடி இதெல்லாம் தொட்டுக்காம சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நீங்க இந்தியா ஒரு கடுமையான சிரமத்துல இருக்குன்னு தெரியுதுல்ல. நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறவர் 10 லட்சத்துக்கு மேல 11 லட்சம் ஒருத்தர் சம்பளம் வாங்கினார்னா அந்த 1 லட்சத்துக்கு எவ்வளவு கட்டணும்? 30,000 ரூபாய் கட்டணும். 30% கட்டணும் அதுக்கு மேல இருக்கிறது. ஆனா ஒருத்தர் இவர் 10 லட்சம் வாங்கினா, 11 லட்சம் சம்பளம் வாங்கினா 11,000 ஒரு கார்பரேட் லாபம் சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, 22% கட்டினா போதும். இந்த வகையில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை பல லட்சம் கோடிகள் 2019க்கு பின்னால பல லட்சம் கோடிகளை விட்டு கொடுத்திருக்கோம். இப்ப நாங்க ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் தொழில் ஆரம்பிக்க சொன்னோம், அதனால விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது ஒரு 39,000 கோடி. இது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பெரு நிறுவனங்களுக்கு வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை, அதாவது நான் சொல்றது ரொம்ப காங்கிரீட்டா கார்பரேட்னு தெரிஞ்சது மட்டும், அது ஒரு 39,000 கோடி கடந்த ஆண்டு. அதுவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னால அது 1,17,000 கோடி, 89,000 கோடி அப்படி எல்லாம் இருந்திருக்கு. இந்த தொகைகள் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பாருங்க. இதோட ஒப்பிடுகிற போது இது எந்த வகையிலையாவது பிரயோஜனப்படுமான்னு சொல்லலாம். இப்ப நீங்க திருப்பூர் மாதிரியான இடங்கள்ல ஜாப் ஒர்க்னா ஒருத்தர் ஒரு பெரிய தொழிற்சாலை வச்சிருப்பார். அதுல இப்ப நம்ம துணிகளை மடிச்சு கொடுக்கறது மட்டும் ஒருத்தர் பண்ணுவாரு. மடிச்சு இந்த அட்டை வச்சு அதை பேக் பண்ணி அப்படி கொடுக்கறது, இந்த ஜாப் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் ஒர்க்குக்கான வரியை உயர்த்தியிருக்காங்க. சோ அடிப்படையிலேயே இது அவங்க சொல்றபடியே வெறும் 48,000 தான்.
அந்த 48,000 தனி மனுஷனுக்கு ஒரு ஒரு நுகர்வோர் என்கிற முறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. சில தொழில்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. எனவே இவங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால யோசிச்சிருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கா கொண்டு வந்த இந்த வரி விதிப்பின் காரணமாக யோசிச்சிருந்தாலும் சரி, இது சாதாரண மக்களுக்கு பெரிய அளவில் பயன்பட போவது இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, உண்மையிலேயே இன்னைக்கு அது அமெரிக்கா இப்படி ஒரு கூடுதல் வரி விதித்திருக்கிற இந்த பின்னணியில் உள்நாட்டு வாங்கும் சக்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது வெளிநாட்டுல போய் விற்கிறது பதிலா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு உங்க கையில ஒரு 3,000 ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு 1,800 ரூபாய் ஒரு Dress அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு செட்டு தான் வாங்குவீங்க. ஆனா அது 1,500 ரூபாயா வந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு 2 செட்டு வாங்கிக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. 3,000 ரூபாய்க்கு ஒரு செட்டு வாங்குறதுக்கு பதிலா 1,500 ரூபாய்க்கு 2ன்னு கூட யோசிக்கலாம். சாதாரண மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. சோ அந்த வகையில உள்நாட்டு வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக, உள்நாட்டு சந்தையை அதிகரிப்பதன் மூலமாக நீங்க வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக அதில் ஏற்படுகிற பாதிப்பை இந்தியாவிற்குள் ஈடுகட்டுவதற்காக, அதன் மூலம் தொழிலை பாதுகாப்பது, அதன் மூலம் தொழிலாளர்களை பாதுகாப்பது என்பதற்காக உதவும். ஆனா இவங்க எல்லாரும் நான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொல்லி இருக்கிற 133 ரூபா ஒரு குடும்பத்துக்கு என்பது உங்களுடைய எல்லா பொருட்களிலும் நாங்க விலக்கு கொடுத்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 133 ரூபா. எனவே நீங்க அதை இதை விட அதிகமாக செய்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அரிசிக்கு ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கொடுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நானும் இன்னைக்கு எல்லாத்தையும், ஏன்னா அவங்க கொடுக்குற பட்டியல்ல அதை நம்ம பார்க்க முடியல. அப்ப இன்னும் அந்த டீட்டெயிலா அந்த ஆர்டர் மொத்தமும் வருகிற போது, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் வெளியே வருகிற போது நமக்கு தெரியும். இதுவரை 26 கிலோ பேக் வாங்குனீங்கன்னா அந்த பேக்குக்கு நீங்க அரிசி வாங்குனீங்கன்னா 5% என்பது இருந்திருக்கு. அப்ப அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எனவே நீங்க மேலோட்டமாக காட்டுகிற ஜிம்மிக்குனால அடிப்படையான பிரச்சனைகள் தீராது. இப்ப இதுவரை நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். போன தடவை என்ன சொன்னாங்க, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அதன் காரணமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால ஸ்கில் இந்தியான்னு சொன்னாங்க. இந்த இந்தியாவெல்லாம் எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். இதனால் எந்த விதமான அடிப்படையான மாற்றங்களும் வராது என்று சொல்லுகிற போது, கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுப்பதற்காக மட்டுமே திட்டங்களை தீட்டுவதன் காரணமாக நம்ம எல்லாம் இந்திய மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறோம் என்று தெரிந்தே, பைபிள்ல ஒரு வாசகம் வரும், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடும் அப்படின்னு. இந்திய மக்களே, இவர்கள் தாங்கள் செய்வதை தவறென்றும் கார்ப்பரேட்டுக்கு மட்டும் உதவுகிறது என்றும் தெரிந்தே செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடாதீர்கள் என்றுதான் சொல்லணுமே தவிர அடிப்படையில் எந்த மாற்றமும் இதனால் ஏற்படாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோடியினுடைய வெளிநாட்டு பயணம் அது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங் இருவரையும் சந்திச்சு 3 பேரும் ஒற்றுமையா இருக்கிற பல புகைப்படங்கள் வைரலாக இணையத்துல பரப்பப்படுது. குறிப்பாக இது அமெரிக்கா ஆடி போயிருக்கு. ட்ரம்ப் இதை எதிர்பார்க்கல. மோடியினுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் ஒரு நட்புறவை பாராட்டியது இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மூவ் யார் எதிர்பார்க்கல, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? ஆமா, ஏற்கனவே சீனா பெருமளவுக்கு ஆடி போயிருந்தது. நீங்க டிக்டாக் செயலி எல்லாம், டிக்டாக் உட்பட 16 செயலிகளை நீங்க தடை பண்ணீங்க. எனவே சைனா ஆடி போயிடுச்சு. எதுக்கு இந்த இதெல்லாம்? சரி, இது ஒரு நல்ல மூவ். நாம 2 பேரும் பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள். அப்ப நமக்கு 2 பேருக்கும் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எனவே நாம என்ன செய்யணும், நீங்க அமெரிக்காவோட நீங்க ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார்னு பேச வேண்டியதும் கிடையாது.
சீனாவை நாங்க ஒரு கை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்க செயலிகளை எல்லாம் தடை பண்ணிட்டோம்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. சி, ஒரு இரு நாட்டு உறவுகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து தெரிந்த இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அவ்வளவு நெருங்கி போய் ட்ரம்போட அமெரிக்காவோட இருந்த பிறகும் கூட பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் தொடுத்த போது, அல்லது பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் பகல்காம்ல நம்ம மீது தாக்குதல் நடத்தின போது அமெரிக்கா நம்ம ஆதரவுக்காக வந்துச்சா என்ன? வேற சீனா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய நட்பு நாடு என்கிற முறையில ஆக்சுவலா இல்ல, பாகிஸ்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, எனவே அது டிஃபென்ஸ் பண்ணும் அப்படின்னு. நம்ம ரஃபேல் விமானங்களை வீழ்த்தியது கூட சீனாவினுடைய விமானங்கள் என்றுதான் சொல்லப்படுது. சீனாவினுடைய PL-15 நினைக்கிறேன், அந்த ஏவுகணை வச்சுதான் அடிச்சாங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மாறி வருகிற உலக சூழல் என்பது உங்களை எப்போதுமே ஒரு நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்க கோருகிறது. நீங்க இவ்வளவு தூரம் பண்ண பிறகு 2013-14 நமக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த வர்த்தகம், நம்ம ஏற்றுமதி பண்ணது, அங்கிருந்து இறக்குமதி பண்ணது, இது எல்லாம் சேர்த்து $46 பில்லியன் இருந்தது. இப்ப அது $95 பில்லியன் மாறிடுச்சு. இதுல என்னன்னா, நாம் இறக்குமதி செய்வதை விட அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். எனவே நமக்கு வர்த்தக உபரி என்பது இருக்கிறது. இந்த சென்ஸ் அந்நிய செலாவணி உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. எனவே வேற ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க அந்நிய செலாவணி இல்லைன்னு சிரமப்பட வேண்டியதில்லை. இதே நிலைமைதான் அமெரிக்காவுடனும் இருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட நம்ம 17 ரவுண்டு இதுவரை பேசிட்டோம். இந்த வருஷம் இந்த மாத இறுதிக்குள் ஒரு ஒப்பந்தம், நாம பேசுற இந்த விஷயங்களை விட்டுருங்க, இதை தவிர்த்து அவங்க விவசாயம், ஆட்டோமொபைல், பார்மசூட்டிக்கல் சொல்லிட்ட 3-4 பகுதிகளில் அவங்க நம்மளை நெருக்கிட்டு இருக்காங்க. அதாவது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு அவங்க வந்து ஏராளமான மானியங்கள் கொடுக்கறாங்க. ஆனா இந்தியா, நீங்க WTOல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, இப்படி மானியம்லாம் சீரற்று கொடுக்க கூடாது, ஒரு சமதளம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் பேசுறது கிடையாது. நீங்க வெறும் தனியா மட்டும் இப்ப இருக்கிற நிலைமையை எடுத்து பார்க்காதீங்க. ஒண்ணு காட் ஒப்பந்தம் 1988 வந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், அது ஒண்ணு. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு, இதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு. மூன்றாவது, அதுக்கு பின்னால தோஹால் நடந்த பேச்சுவார்த்தைகள். இது எல்லாம் சேர்த்துதான் நீங்க பார்க்கணுமே தவிர, இப்ப இது எல்லாத்தையும் அமெரிக்கா மீறிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க 17 ரவுண்டு டாக்ஸ் நடத்தின பிறகும் அவங்க இந்திய விவசாயத்தை சீரழிப்பது என்று அவர்களுடைய நிர்பந்தத்துக்கு இந்தியா இரையாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுல இந்தியா இதுவரை ஃபார்மா இருக்குங்கிறது ஒரு நல்ல அம்சம். ஆனா இந்தியாவை அவங்க இந்த அளவுக்கு நெருக்கிறதுக்கான காரணம், அல்லது 25% வரி விதிச்சிட்டேன், இன்னும் கூடுதலாக வரி விதிக்க போறேன்னு சொல்லும் போது நீங்க அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்பது, இவன் வந்து ரொம்ப நல்லவன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் அப்படிங்கிற சிக்னலை தான் நீங்க கொடுத்தீங்களே தவிர, இப்ப நீங்க எல்லா உறவுகளையும் புதுசா மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சீனாவோட அல்லது ரஷ்யாவோட அல்லது இதர நாடுகளோடு நீங்க செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சமயங்கள்ல அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கவே இருக்கு பாகிஸ்தானை தூண்டி விடுறதுன்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பான தன்மையிலிருந்து தான் வரக்கூடியது. எனவே இன்றைய நிலையில் நமக்கு தேவைப்படுவது, எஸ், இது ஒரு சிரமமான காலகட்டத்தை நாம் எதிர்கொள்கிறோம். எனவே இந்திய சீன உறவை மேம்படுத்துவது, இந்திய ரஷ்ய வர்த்தகத்தை அதிகப்படுத்துவது என்கிற விஷயத்தை தக்க வைத்துக் கொண்டு உலகின் இதர நாடுகளோடும், கடந்த காலத்தில் நீங்க அணிசேரா நாடுகளின் தலைவனாக இருந்தபோது உங்களுக்கு ஏராளமான அட்வான்டேஜ் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தான் அடித்த மூப்பாக இப்பவும் பார்த்தா, முதல்லையும் பார்த்தா ஏதோ ட்ரம்ப கட்டி பிடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுறது, இப்ப பார்த்தா புட்டின்ட்டையும் ஜி ஜின்பிங்டையும்
வாங்கடா பங்காளிகளா, ரொம்ப சின்ன வயசுல நம்ம அப்படி பிரிஞ்சு போயிட்டோம், இப்ப நம்ம 2 பேரும் நல்லா இருக்கோங்கிற தோரணையில பேசுறது, அதை சங் பரிவார ஆட்கள் கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள். யூ ஹாவ் டு பி ஜென்டில், ஃபேர்ம், ஹார்ட் நெகோசியேட்டர் அட் நீங்க ரொம்ப நளினமா நடந்துக்கணும். நீங்க உங்க நாட்டினுடைய நலனில் உறுதியாக இருக்கணும். அதே சமயத்துல நீங்க காட்டுற உறுதி ஒருதலை பட்சமானது என்று இல்லாமல் 2 நாடுகளுக்கும் அது நன்மை பயக்கக்கூடியது என்பதை உங்களுக்கு முன்னால இருக்கிற சீனாவோ அல்லது ரஷ்யாவோ அல்லது வேறு எந்த நாடோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள தக்க வகையில் முன்வைக்கணும். இல்லைன்னா நீங்க ட்ரம்ப் எனக்கு நல்ல நண்பர்னு நீங்க சொன்னாலும் ஒரு போர் வரும்போது அல்லது உங்க மீது தீவிரவாத தாக்குதல் வரும்போது உங்க பக்கம் அவர் நிக்க போறதில்லை. எனவே எப்போதுமே நீங்க உங்க தேசத்தினுடைய நலனை முன்வைக்கணும். அதானிக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு, எனவே அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக நான் ட்ரம்ப் கழுத்தை கட்டி பிடிப்பேன். அல்லது இன்னைக்கு ரிலையன்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்ப நீங்க 30% ஆயில் இம்போர்ட்டை குறைச்சிருக்கீங்க ரஷ்யாட்ட இருந்து. ஆனா ரிலையன்ஸ் குறைச்சிருக்கா? ரிலையன்ஸுக்கு நீங்க கொடுக்கறது குறைஞ்சிருக்கான்னா இல்ல, நீங்க ஒட்டுமொத்தத்தையும் குறைச்சிருக்கீங்க. குறைச்சிட்டு இப்ப 70% வாங்குறோம்ல, ஏற்கனவே உள்ளதுல 60% அவர்களுக்கு கொடுத்தோம் 2 பேர்கிட்ட. ஒண்ணு ரிலையன்ஸ், இன்னொன்னு நயாரா. இந்த 2 பேர்ட்டையும் கொடுத்தோம். இப்போ நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 50% தான் கொடுக்கணும் நீங்க இறக்குமதி செய்யறதுல. ஏன்னா 30% போயிடுச்சு. 42% தான் நீங்க கொடுக்கணும். ஆனா இப்பவும் நீங்க எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரிலையன்ஸுக்கோ நயாராவுக்கோ பாதிப்பு இல்லாத அளவிற்குத்தான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு அதானியை காப்பாற்றணும், ரிலையன்ஸுக்கு லாபம் வரணும்ங்கிறதுல இருக்கிற ஆர்வம் இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த நலனில் இருந்திருந்தால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப கட்டி பிடிக்கிறதும் வேண்டாம், டிக்டாக்க நான் தடை பண்ணிட்டேன் போ, உன்னை ஒழிச்சு கட்டிட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். இன்னைக்கு போய் ட்ரம்ப் போன் அடிச்சாரு, நான் எடுக்கவே, ஐயோ ஐயோ, ரொம்ப ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அதை வேற பரப்புறாங்க அவங்க. அவர் 4 தடவை போன் அடிச்சாரு, இவர் எடுக்கல அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க சர்வதேச உறவுகளில் நான் உன்னோட பேசவே மாட்டேன், நீங்க போன் எடுக்கலாம், பேசலாம். உங்களோட நான் என்னோட டேர்ம்ஸுக்கு நீங்க ஒத்து வரலைன்னா நான் உங்களோட பேச தயாரா இல்லைன்னு சொல்லாமே தவிர விடுறதா, நாங்க 2 பேரும் கூட்டாளின்னு அப்படி பண்ணவே முடியாது. எனவே யூ ஹாவ் டு டேக் த அட்வைஸ் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ். இந்த பகுதியில நீண்ட காலமாகவே இப்ப வெளியுறவுத்துறைன்னு ஏன் வச்சிருக்கோம், அல்லது காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் வச்சிருக்கோம்? வரும் இல்லையா? இப்ப இத்தனை விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க, ஒரு கேள்வி வரும்ல. இப்போ இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ, கேரளால பினராயி விஜயனோ அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தால், அவர்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் அது எல்லாமே பாராட்டுக்குரியது, எல்லாமே நம்ம அதை நம்ம பாராட்டி பேசணும். அப்படின்றப்போ மோடி எது செய்தாலும் அது விமர்சனமா தான் பார்க்கணும், மோடி எது செய்தாலும் அது சரியானது கிடையாது. இங்க சொல்றாங்களே, ஒரு விமர்சனம் முன் வச்சாலே நாங்க அரசு பார்த்துதான் செயல்படணும், வெறுங்கரண்டியை எப்படி வேணா ஆட்டலாம், ஆனா எண்ணெய் கரண்டியை மெதுவாதான் ஆட்ட முடியும்னு இங்க திமுக காரர்கள் சொல்வது போல, ஏன் மோடி சொன்னா என்ன, பிஜேபி காரர்கள் சொன்னா என்ன, அவர்களும் அதே மாதிரி தானே சொல்ல முடியும், அவர்களும் அதே தானே, அவங்களும் அதே பிரச்சனை தானே. இல்ல, மு க ஸ்டாலின் எந்த நாட்டினுடைய செயலியாவது தடை பண்ணணும்னு சொன்னாரா? அந்த நாட்டோட டூ விட்டேன்னு சொன்னாரா? அல்லது யாரு கழுத்தையாவது போய் கட்டிக்கிட்டு இருந்தாரா? தோழர் பினராயி விஜயன் அப்படி ஏதாவது பண்ணாரா? நீங்க உங்களையா நீங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, நான் விஸ்வகுரு. அப்பதான் என்ன கேள்வி வருதுன்னா, விஸ்வகுரு தானே நம்ம நாட்டுல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினான்ல, உனக்கு ஆதரவா ஒரு நாடாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சான்னு கேட்கறது சரியா தப்பா? இப்ப பாகிஸ்தான் மோசம், ஆனா அவங்களுக்கு துருக்கி உடனடியா சப்போர்ட் பண்ண வந்தது. வேறு சில நாடுகள் ஆதரவு கரம் நீட்டியது. உங்களுக்கு யாரு ஆதரவு கரம் நீட்டினா? நீங்களா விஸ்வகுருன்னு அந்த காலத்துல உங்க மனசுல ஏதோ ஆழமா பதிச்சுட்டாரு. இவர் என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, உலகத்திலேயே நம்மளை விட தலைவன் எவனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால வந்த விளைவு தானே தவிர, திரு மு க ஸ்டாலின் அவர்களோ தோழர் பினராயி விஜயன் அவர்களோ எந்த நாட்டு பிரதமர் கழுத்தையும் கட்டிக்கிட்டு அலையல, எந்த நாட்டையும் உதாசீனப்படுத்தவும் இல்லை. எனவே
இட் இஸ் பிசினஸ் அஸ் யூஷுவல். நீங்க நாங்க விஸ்வகுரு இந்தியாவினுடைய அது என்ன தன்மானத்தை உயர்த்தி விட்டோம் அப்படியெல்லாம் நீங்க பேசுறது இருக்குல்ல. நீங்க கடந்த காலத்திலேயும் நிறைய பேசியிருக்கீங்க. ஒரு நாட்டினுடைய நாணயம் வீழ்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய மானம் வீழ்கிறது என்று பொருள்னு எதுக்கு பேசுறீங்க? அது 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 உண்மையானு கேட்கிறேன் நான். இல்லைங்க, இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் கவர்மெண்ட். இது மானத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தொழிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, உங்க பொருளாதாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை விட்டுட்டு மானம், நீங்க மன்மோகன் சிங்கை திட்டணுங்கிறதுக்காக, படிச்சவன்லாம் ஒன்றும் சரியா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக மன்மோகன் சிங்கை கண்ணா பின்னான்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நீங்க பண்ணீங்க. ஈவன் அப்பவும் இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிற போது நாங்க அதை விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை நீங்க சுயசார்பு தன்மையோடு வலுப்படுத்தவில்லை என்றால் இதை சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உங்க திறமையினாலேயே உங்க பேச்சினாலேயே நீங்க விஸ்வகுருங்கிறதுனாலேயே இதெல்லாம் காப்பாத்திட முடியும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்படி பில்டப் பண்ணீங்க. அதனாலதான் விமர்சனம் வருகிறதே தவிர அவர் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்க வேண்டாம் என்று நாம யாரும் சொல்லல. வெளிநாட்டு மூலதனம் அவசியம். இன்னைக்கு அப்படி இல்லாம ஈவன் சைனாவே அந்நிய மூலதனம் இல்லாம இல்லையே, அவங்க மூலதனத்துக்காக அதை வாங்கல. அவங்க தெளிவா அவங்க டாக்குமெண்ட்ல எழுதி வச்சிருக்காங்க, நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தோம். 1948 நாங்கள் விடுதலை பெறுகிற போது, புரட்சி நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது எங்களிடம் தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லை, போதுமான தொழில்கள் இல்லை, அது விவசாயம் சார்ந்த நாடாக இருந்தது. எனவே நாங்க மற்றவங்களோட உதவியை கோரணும். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்கறதே எதுக்காக அப்படின்னு சொன்னா அதோட சேர்ந்து வர்ற தொழில்நுட்பத்தையும் எங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் சொன்னாங்க. நீங்க எந்த தொழில்நுட்பத்தை வாங்கியிருக்கீங்க? இப்பவும் நான் சொல்றேன், மைக்ரான்னு ஒரு கம்பெனி சிப்பை தயாரிக்க கூட இந்தியாவுக்கு வராங்க. நீங்க 50% ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கும், 20% குஜராத் அரசாங்கம் கொடுக்கும், 30% தான் மைக்ரானுடைய அந்த தாய் கம்பெனி கொடுக்கும். ஆனா 100%ம் யாருக்கு சொந்தம்? மைக்ரானுக்கு சொந்தமாயிருக்கு. உங்களுக்கு என்ன மிஞ்சி இருக்குன்னு கேட்டேன். அவன் உங்களுடைய நிலத்தை, நீரை, உங்களுடைய மனித வளத்தை, உங்களுக்கு ஏற்படுற சுற்றுச்சூழல் சீரழிவுகளை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு லாபத்தை அவன் கொண்டு போயிடுறான். அப்ப இதுலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, யூ ஹேவ் டு பி டஃப் நெகோசியேட்டர். உங்களுக்கு ஆஸ்திரேலியால உங்களுக்கு நிலக்கரி சுரங்கத்தை அதானிக்கு கொடுக்குதுன்னா நீங்க ரைட், ஆஸ்திரேலியா என்ன கேட்டாலும் ஓகே. அமெரிக்கால கேஸ வாபஸ் வாங்கணும்னா, அதானி மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கணும்னா எது வேணாலும் ஓகே, அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதா நம்முடைய பாயிண்ட். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க அனிதரமா. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.